தம்பி தம்பி, சாப்பிடுப்பா. கொஞ்சம் சாப்பிடுப்பா. சாப்பிடலன்னா எப்படி? சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுப்பா. சொன்னா கேளுப்பா கொஞ்சம். என்னப்பா நீ பேசவும் மாட்டாங்கிற, சாப்பிடவும் மாட்டாங்கிற. உன்ன மாதிரி அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா நான் பேசாம இருந்தா என் பொண்டாட்டி என்ன தள்ளி வச்சிடுவா. ஏன்னா அவளுக்கு என் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, இவர் பெரிய டிஎம் சவுந்தரராஜன் பாரு. நைட்டு தூங்கினா கூட நீங்க தொண பேசுற மாதிரியே கனவு வருது. பாத்தியா ஜான்சி, கனவுல கூட உன்னாலே என்ன மறக்க முடியல பாத்தியா? கேட்டுக்க தம்பி, சதிபதினா என்னையும் இவ்வளவு மாதிரி தான் இருக்கணும். இந்த பாரு தம்பி, இந்த பாரு இந்த பாரு இந்தா. என்ன மாதிரியே சிரிக்கணும். சாப்பிடுப்பா. ஐயோ, ஏங்க இந்த பையன் இப்படி சிரிச்சு சித்திரவதை பண்றீங்க? சச்சா, எல்லாம் காரணமா தான். கார்த்திக் மாதிரி உள்ளவங்க கிட்ட நாம நல்லபடியா பேசி பழகினா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கலாங்க. ஆனா நீங்க இப்படி சிரிச்சு இவனை பயமுறுத்துனீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமா போயிடும். பாவங்க இந்த தம்பி, இதை சாப்பிடாமலே இருந்துருவான். கொடு, நான் விட்டுறேன். வேணாம், நீங்க சும்மா இருங்க, நானே ஊட்டுறேன். இந்தப்பா ஜூஸ். ஐயா கார்த்திக். சாப்பிடுப்பா தம்பி, சாப்பிடுயா, சாப்பிடு. இந்த, சாப்பிடுப்பா. இந்த, பாத்து பாத்து சாப்பிடுயா. இந்த கொஞ்சம் தண்ணி குடி. இந்த தண்ணி பாத்து பாத்து பாத்து. என்னங்க ஜூஸ் கொடுங்க கொஞ்சம். இந்த இந்த ஜூஸ் குடி, ஜூஸ் குடி. எச்சப்படியா சினிமல் நீ குடிக்க முடியாதுப்பா. ₹1. கொஞ்சம் கார்த்தி சாப்பிடுங்க கார்த்தி. சாப்பிடு சாப்பிடு, அப்படித்தான். சாப்பிடுயா, சாப்பிடு தம்பி, சாப்பிடுப்பா. வாமா ஆனந்தி, வா வா, வந்து உட்காருமா இப்படி. வா. பரவாயில்ல அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆண்டி. என்னம்மா நீ, எதுக்குமா இதெல்லாம்? இல்ல அங்கிள், என் வீடு தேடி வந்து என்ன பொண்ணு கேட்டீங்க. அதுக்காக நான் கோச்சிக்கிட்டு பாரதி ஆபீஸ்ல வச்சு திட்டினேன். ஆனா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம ரொம்ப பெருந்தன்மையா. அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? இல்ல அங்கிள், எதையுமே நீங்க மனசுல வச்சுக்காம கார்த்திக் கிட்ட இவ்ளோ அன்பா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனந்தி, நாங்க ஒண்ணு பொண்ணு கேட்டோம், அது எங்க ஆசை. ஆனா உன் விருப்பம் அதுக்கு மாறா இருக்கு. அதனால என்னம்மா, உன் விருப்பத்தை நாங்க மதிச்சுதான் ஆகணும். என் பையனுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான்மா இதுவும். எங்களுக்கு நீயும் ஒரு பொண்ணு மாதிரி தான்மா. அது மட்டும் இல்லம்மா, அடுத்தவங்க வேதனையில பங்கெடுத்துக்கிறதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்குமா, அதனாலதான். ஆனந்தி, இவர் பேசுறத கேட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிடாத. இவருக்கு எந்த வேலையும் கிடையாது, 24 மணி நேரமும் ஃப்ரீயா தான் இருப்பாரு. பாவம் கார்த்திக் தம்பி, ஏற்கனவே நிலைமை சரியில்லை, அதுல இவர் வேற அந்த பையனுக்கு எதிரிலேயே மூஞ்ச காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எங்க அந்த தம்பியோட நிலைமை இன்னும் மோசமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஜான்சி, 40 வருஷமா என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம். உன் நிலைமை மோசமாகலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பயப்படாத. நீங்க இந்த விஷயத்தை எவ்வளவு லைட்டா எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கீங்க. ஆனா எங்க வீட்ல இதனால பெரிய பிரச்சனை. யாருமே என்ன புரிஞ்சுக்கல. கார்த்திகை எப்பவுமே வெறுப்போட தான் பாக்குறாங்க. ஆனந்தி, எனக்கு அவங்க நிலைமை புரியுது. அவங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் மூழ்கி இருக்காங்க. அவங்களே சங்கடமான நிலைமையில இருக்கும்போது கார்த்திக் மாதிரி ஒருத்தரை பார்த்துக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா இங்க பாருங்க, எங்களுக்கு எந்த விதமான பிக்கல் படங்களும் கிடையாது. அதான் நாங்க இப்படி இருக்கோம். இதனால நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைக்காதீங்க ஆனந்தி. தேங்க்ஸ் பாரதி. நான் சீக்கிரமாவே ஒரு ஹோமை பார்த்துட்டு கார்த்திகை கூட்டிட்டு போயிடுறேன். எதுக்குமா அதெல்லாம்? இந்த தம்பி இங்கே இருக்கட்டுமா? ஆமா ஆனந்தி, கார்த்திக் இங்கே இருக்கட்டும், நாங்களே பாத்துக்கிறோம். ஆமாமா ஆனந்தி, கார்த்திக் இங்கே இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நம்ம ஆபீஸ் கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். சரிங்க அங்கிள், நான் கிளம்புறேன். சரிம்மா. வரேன். ஜான்சி, சரிம்மா. அப்பா கிளம்புறேன்ப்பா. அம்மா சரிப்பா. ஜாக்கிரதையா சரிப்பா. பாத்துக்கோ. ஆனந்தி, என்னாச்சு? சாப்பிடு.
தேங்க்ஸ் பாரதி. ஐயோ எதுக்கு தேங்க்ஸ்? எல்லாத்துக்கும் தான். இல்லை, நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுமோ அதானே பண்ணேன். நீங்க பண்ணது அதுக்கும் மேல. நிஜமா சொல்லணும்னா நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. வாங்க வாங்க சார். கான்ஸ்டபிள்ஸ், நீங்களாம் இங்கே நில்லுங்க. சார், என்ன எங்களை எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? பேசாம வாயா. சார், எதுக்கு எங்களை இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்கொயரிக்கு. என்கொயரியா? என்ன சார் என்கொயரி? ஏதோ ஆந்திரா போலீஸ்லாம் வந்திருக்கிறதா சொன்னீங்களே, நிஜம்தானா சார்? ஆமா, உன்னை பார்க்க தான் கிளம்பி வந்திருக்காங்க. இரு, நானே கூப்பிடுறேன். சார், இதோ வராங்க பாரு. இந்த ஆள் தான் சார். சார், என்ன எதுக்காக சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்கொயரியா? நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். நான் என் வக்கீல்கிட்ட பேசணும். அவரை டிஸ்கஸ் பண்ணாம நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். வக்கீல் கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ண போற திருவேங்கடம்? சார், சட்டப்படி என்ன யாரும் டார்ச்சர் பண்ண முடியாது. என்ன திருவேங்கடம் சட்டம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? வக்கீல் கிட்ட கன்சல்ட் பண்ணி சட்டப்படி நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா உன் கையில இருக்கிற சொத்தெல்லாம் போயிடும். சீஸ் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப அநியாயம் சார், அக்கிரமம் சார். திருவேங்கடா, அது மட்டும் கிடையாது. குறைஞ்சது 2-3 வருஷமாவது உன்னை உள்ள தள்ளிடுவோம். சட்டம் தன் கடமையை செய்யும் போது நீ தடுக்க முயற்சி பண்ண முடியாது. நல்லா போன பிசினஸ் நீங்க தான் சார் கெடுத்தீங்க. யாரு சொல்ற? சார், நான் அந்த உள்ளூர் போலீஸை சொன்னேன் சார். ஓகே திருவேங்கடம், இப்ப நாம டீலுக்கு வருவோமா? என்ன சார்? நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிய பணம், அதுல 40 லட்சத்தை வெட்டிடு. 40 லட்சமா? எதுக்கு சார்? அதை கொடுத்தா ஆந்திரா போலீஸ் அனுப்பிடலாம்யா. நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். 40 லட்சத்தை கொடுத்தா மேட்ரு முடிஞ்சிடும். மேட்ரு முடிஞ்சிடுமா? எப்படி சார்? யோ, எங்களை மாதிரி ஆட்கள் நினைச்சா ஈஸியா முடிச்சிடுவோம் ஐயா. எப்படின்னு கேக்குறியா? இவங்களை கிளம்பி ஆந்திராவுக்கு போக சொல்லிடுவோம். இவங்க ஆந்திராவுக்கு போய் தேடி போன குற்றவாளி எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 40 லட்சமா? என்ன திகச்சு போயிட்ட திருவேங்கடம்? எடு 40 லட்சத்தை. இதுல இருந்து நீ ஈஸியா விடுபடலாம். எனக்கு வந்த பணமே 40 லட்சம் தான் சார். அதையும் கொடுத்துட்டு நான் என்ன சார் பண்ண முடியும்? 40 லட்சம் தான் கிடைச்சதா? ஆமா சார், 40 லட்சம் தான் கிடைச்சது. யோ, யாருக்கிட்ட கதை விடுற? உனக்கு கிடைச்சது மொத்தம் 1.5 கோடி ரூபாய். 1.5 கோடியா? உன் வேலை ஆளு கிளீனா மேட்டரை சொல்லிட்டான். அப்படிலாம் யாரும் இல்ல சார். டேய், வாங்க. இவன் தான் உன் விவரத்தை கிளீனா சொன்னான். இந்த நாயா? ஆமா சார், இவன் சுத்த ஃப்ராடு சார். இவனை நம்பாதீங்க. முதலாளி, நான் ஃப்ராடா? அப்ப நீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ உலக மகா கிரிமினல்யா? ஏன் கண்ணு முன்னாடியே அவன் மேல கை வைக்கிற? சார், இவன் அநியாயமா பொய் சொல்றான் சார். இவன் சொல்ற மாதிரி அவ்வளவு பணம் என்கிட்ட கிடையாது சார். எல்லாமே பொய் சார். என்ன சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றான் சார். இவன் என்னோட பார்ட்னர் சார். எங்களுக்குள்ள பிரச்சனை சார். அதுல உள்ள மனஸ்தாபத்தை இப்படி தீர்த்துக்கிறான் சார். நான் பார்ட்னரா? முதலாளி, உங்ககிட்ட வேலை செய்யற எனக்கு மாசம் 2000-3000 சம்பளம் கொடுத்துட்டு முழுசா 1.5 கோடி ரூபாய் அடிச்சுட்டு இப்ப என்ன போய் பார்ட்னர் சொல்றீங்களா முதலாளி? டேய், உனக்கு நான் மனசார எந்த துரோகமும் பண்ணலையடா. ஏன்டா என்ன ஏடா உடம்ப மாட்டி விடுற? சார், இவன் பொய் சொல்றான் சார். இவனை நம்பாதீங்க சார். இவன் ஃப்ராடு சார். அவன் எதையோ சொல்லிட்டு போனியா? நீ துட்டு மேட்டருக்கு வா. எவ்வளவுதான் உன்னால தர முடியும்?
50-50 வேணாம். இந்த பாரு 40 தானே கேட்குறோம். இன்னும் அவன் பேச்ச நம்புறீங்களே சார்? சார் உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் சார். என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது சார். யோ எவ்வளோ தான் தருவ? ஏதோ புரட்டி கிரட்டி ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துறேன் சார். 10 லட்சமா? இது சரியா வராது போல தெரியுதே. சார் நீ கொஞ்சம் வாங்க. உனக்கு வச்சுக்கிறேன். இங்க பாரு திருவேங்கடம், 40 லட்சம்னா அது எங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது. அரசியல்வாதிங்க, ஏரியா ஆளுங்க, அப்படி இப்படின்னு பல பேரை கவனிக்கணும்பா. அதுலயே 30 லட்சம் போயிடும். மீதி இருக்கிற 10 லட்சம் தாயா போலீஸுக்கு. இங்க பாரு, இங்க யாரும் அனாவசியமா கொள்ள அடிக்கல. அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு. என்ன புரியுதா? யோ, ஒரு மனிதாபிமானத்துக்காக உங்ககிட்ட மெனக்கட்டு பேசிட்டு இருக்கோம். இல்ல எங்க டியூட்டியை பார்த்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருப்போம். நீ என்னதான் சொல்ற? இந்த டீலுக்கு ஒத்துக்கிறியா இல்ல என் கடமையை செய்யட்டுமா? சார் ஒரு நிமிஷம். அப்பா இங்க வாங்கப்பா. என்னடா? இங்க வாங்கப்பா. அப்பா பேசாம இவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கலாம்ப்பா. எப்படா பணத்துக்கு எங்க போறது? அப்பா வேற வழியே இல்லப்பா. வீட்டை வித்துடலாம். என்னது வீட்டை வைக்கிறதா? என்னடா சொல்ற? அப்பா வேற வழியே இல்லப்பா. எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மள சந்தி சிரிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. டேய், ஏதோ நடந்து நம்ம கையை விட்டு போகாத விடுறாது. நம்ம சுத்துறாது. அப்பா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? வேற வழி இல்லையாப்பா. ரொம்ப யோசிக்காதீங்கப்பா. ஒத்துக்குங்க. வாங்க வாங்கப்பா. என்னையா என்ன முடிவு பண்ணீங்க? பணம் தர சார். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. எதுக்கு 2 நாள்? என் வீட்டை வைக்கிறதுக்கு சார். அதை வித்து வர பணத்தை தான் சார் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த பார், 2 நாள்லாம் டைம் கிடையாது. 1 நாள் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள நீ வேலையும் முடிக்கணும், பணத்தையும் கொடுக்கணும். வேற சாய்ஸே கிடையாது. சரி இந்த சார். பாரு, ஏதோ இப்போதைக்கு நிலைமையை சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்காத. நீ எங்க போனாலும் விட மாட்டோம். உன் புள்ள, குடும்பம், குட்டி எல்லாம் இங்க தானே இருக்காங்க. உன்னை போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்களை ஏமாத்த முயற்சி பண்ணாத. சீக்கிரமா பணத்தை கொடுக்கறதுக்கு வழியை பாரு. புரியுதா? தலையா மனோ, மனோ சார் வாங்க சார், உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும்பா. என்ன மனோ இப்படி பண்ணிட்டியே? என்ன சார் சொல்றீங்க? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 10,000 ரூபாய் பணம் வாங்கினியே, அதுவாது ஞாபகம் இருக்கா? சார் அந்த பணத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க. சரி சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. சத்தியமா நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஓ, இந்த பதில கேட்கத்தான் நான் உன் வீடு தேடி வந்தேனா? மனோ, உங்க அக்கா பெரிய ரேஞ்சில் இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும். அதனால பணம் இல்லைன்னு மட்டும் கதை சொல்லாத. என்ன சார், என்ன ப்ராப்ளம்? அம்மா, உங்க தம்பி என்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. தெரியும் சார். அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இவன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி என்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டான். உடனே 5,000 ரூபாய் கையில கொடுத்தேன். மீதி 5,000 ரூபாய் வீடு தேடி வந்து கொடுத்தேன். 10,000 ரூபாங்கிறது எனக்கு சின்ன தொகை இல்லை. வாங்கினதுக்கு அப்புறம் என் கடை பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. இதெல்லாம் எப்படிமா என்னால பொறுத்துக்க முடியும்? என்னடா மனு, என்ன இதெல்லாம்? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இவரை அலை விடுறது மரியாதையாடா? இல்லக்கா, எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துலாம் நினைச்சேன். முட்டாள். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் வாங்க தெரியுதுல்ல, அதை உடனே திருப்பி கொடுக்க வேண்டாம்? என்ன மானத்தை வாங்குற அறிவு கெட்டவனே. அக்கா, இப்போ அவன் வேற மாதிரி ஆயிட்டான்க்கா. இல்லனா இவன் கடன் வாங்கிட்டு இப்படி கம்மன் இருப்பானா? ஆர்த்தி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எரிச்சலா வருதுக்கா. மொத்த நேரத்துல எல்லாம் எப்படி பெரிய இவன் மாதிரி பேசல? அம்மா பேரை யூஸ் பண்ணி கடன் வாங்குறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்படியே வாங்கி கல்யாணத்தையும் பண்ணிட்டு இப்ப வேலைக்கும் போகாம பொண்டாடி பின்னாடி சுத்திட்டு ஏய், இருக்க. விடுறி, சும்மா இரு. கொஞ்சம் இருங்க சார், நான் இப்ப வந்துடுறேன்.
10,000 ரூபாய் இருக்கு, எண்ணிக்கிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பணம் தராதீங்க. அவர்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை நாங்களே கொடுத்துடுறோம். என்ன அனு இப்படி பேசுற? வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாமா? நாங்க கொடுத்துடுறோம்னு சொன்னேன். ஏன் தம்பி தானே வாங்கினா? நான் தரேன், அதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்களே பணத்தை கொடுத்துடுறோம். ஏன் கொடுக்க வேணாங்கிற? அவ வாங்கின கடன் அக்கா கொடுக்காம வேற யார் கொடுப்பாங்க? நீயா கொடுப்ப? ஆமா, நான் தான் கொடுக்க போறேன். என் புருஷன் பட்ட கடனை நான் தான் தீர்க்க போறேன்.